ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரிவலம்னா என்னன்றதை புரிஞ்சுப்போம். இயற்கை வந்து அதோட சக்தியை வந்து அதிகமாக மலைகள், நீர்நிலைகள் இது ரெண்டுத்துல தான் அதிகமாக எடுத்து வைப்பாங்க. திருவண்ணாமலையில் என்ன விசேஷம்னா பஞ்சபூத ஸ்தலங்கள், நீர், நெருப்பு, வாயு, பூமி, காற்று. புராணம், நீங்கள் கந்த புராணமோ இல்லை விஷ்ணு புராணமோ தேர்ந்தீங்கன்னா எந்த மகரிஷி எந்த டைமில் எங்கே வந்து இங்கே தவம் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய சுவடுகள் இருக்கு. பார்வதி அம்மாவுக்கு எப்படி சொல்றது, சாபம்னு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு பனிஷ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ரிக்வேதம்னா எழுதுன காலத்துல இருந்து இருக்கிற ஒரு கௌதம மகரிஷி. பச்சை அம்மனுக்குலாம் அவர் கைடா இருந்திருக்காரு. எனக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு லிங்கமும் யாரோ ஒருவர் அங்கே தவம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஜீவ சமாதி நிலை. அதாவது இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப திருவண்ணாமலை வந்து போனோம்னா ஏதோ ஒன்று புதுசா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஆமா சார். ஏன்னா சிவன் திரு விளையாடல்னு சொல்றோம், பனிஷ்மெண்ட் இல்லை. இல்லை அவர் பிளான் பண்ணாம பண்ணல. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு கிரிவலம் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டேன். வாஸ்து தோஷங்கள் பயங்கரமாக அஷ்டதிக்கு பாலகர்கள் தான் பூஜை பண்ணுவேன். ஆனா அவங்களே பூஜை பண்ண லிங்கம் இங்க இருக்கு. இங்க வந்து அப்ப நீங்க கிரிவலம் பண்ணீங்கன்னா பிசியோடாக்ஸ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய ஆன்மீக கலாம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ஏற்கனவே திருவண்ணாமலை ரகசியங்களோட டாப்பிக்கில் நிறைய திருவண்ணாமலையை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு திருவண்ணாமலை ரகசியங்களை இன்னும் மேலும் மெருகேற்றுற மாதிரி நம்ம கூட பேசுறதுக்காக திரு டிவைன் தினேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ திருவண்ணாமலை ரகசியங்களோட டாப்பிக்கில் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம். இப்போ என்னன்னா, கிரிவலம் நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக நான் உங்ககிட்ட கேட்குறேன். அஸ்ட்ராலஜராக நீங்கள் வந்து இந்த டேஸில் எந்த டேஸில் கிரிவலம் போனால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ முதல்ல கிரிவல மகிமையை சொல்லுங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து எந்த நாளில் கிரிவலம் போனால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றதையும் சொல்லுங்க. சரி சார். ஃபர்ஸ்ட் நம்ம கிரிவலம்னா என்னன்றதை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம நாள் பொறுத்து போகலாம். கிரின்றத மலையை சுற்றி வர்றது கிரிவலம். ஓகே, இது ஒன்று. இன்னொன்று, இப்போ இது வந்து திருவண்ணாமலையில் மட்டும்தான் பண்ணணுமா இல்லை வேற எங்கேயும் நடக்குதா? உலகம் முழுக்க நடக்குது. நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா மவுண்ட் சாஸ்தான் இருக்கு, அதை சுற்றி வருவாங்க. அதை சுற்றி வர்றது வந்து லெமோரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவங்கள பார்க்க முடியாது, வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. இதேமாரி கிரீக்க நாட்டில் மவுண்ட் ஒலம்பஸ்ன்னு இருக்குது, அதை சுற்றி வருவாங்க. ஆஸ்திரேலியாவில் வந்து உளுருன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சில பாறைகள் இருக்குது, மலை பாறைகள், அதை சுற்றி வருவாங்க. அதனால இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சிங்கப்பூர், மலேசியா நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. உங்கள் ஊரில் எந்தெந்த இடம் இருக்கோ, எங்கே நீங்கள் சுற்றி வர முடியுமோ அங்கே சுற்றி வரணும். எதுக்கு சுற்றி வரணும் அப்படின்னா, இயற்கை வந்து அதோட சக்தியை வந்து அதிகமாக மலைகள், நீர்நிலைகள் இது ரெண்டுத்துல தான் அதிகமாக எடுத்து வைக்கும். இப்போ பௌர்ணமினா நம்ம வந்து திருச்செந்தூர் பீச்சில் போய் படுப்போம். அதே மாதிரி இப்போ எல்லாரும் இப்போ திருச்செந்தூர் தான் வரணும், தமிழ்நாட்டில் இருக்க 10 கோடி பேர் வரணும்னா தாங்காது. எஸ், உங்கள் ஊரில் 2 இடத்துல அதிகமாக, நிறைய இடத்துல ஸ்டோர் ஆகும். அதிகமாக ஸ்டோர் ஆகுறது வந்து மலைகளும் நீர்நிலைகளும். ஸோ உங்கள் இடத்துல என்ன மலைகள் இருக்கு, அதாவது சேஃபா எந்த இடத்த சுற்றி வர முடியுமோ அந்த இடத்த சுற்றி வரலாம். இப்போ நீர், குளங்கள், நதிகளை சுற்றி வர முடியாது. சுற்றி வராத முடியாத இடத்துல அங்கே போய் படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் சேஃபா. இப்போ சென்னையில் நிறைய இடத்துல குளங்கள்ல வந்து வாக்கிங் மாதிரிலாம் நடத்தி வச்சிருக்காங்க, அந்த இடத்தையும் சுற்றி வரலாம். நீர்நிலைகள், மலைகள்ல இயற்கையோட சக்தி ஸ்டோர் ஆகும், அது வந்து ரிசர்வாயர்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த கிரிவலம் கான்செப்ட்னு சொல்றீங்க. இதுதான் கிரிவலம். இப்போ ஓகே சார், இது காமனான ஒரு கான்செப்ட் சொல்லிட்டீங்க. இப்போ பர்டிகுலரா திருவண்ணாமலை கிரிவலம் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ், உலகம் அறிந்த உண்மை இது. ஸோ இந்த திருவண்ணாமலை கிரிவல மகிமைகளை சொல்லிட்டு எந்த நாள்ல கிரிவலம் வந்தா என்ன பலன் அப்படி சொன்னீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு. திருவண்ணாமலையில என்ன விசேஷம்னா பஞ்சபூத ஸ்தலங்கள், நீர், நெருப்பு, வாயு, பூமி, காற்று. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல மழை இருக்கிற ஒரே ஸ்தலம் இதுதான். இது ஒண்ணு. இன்னொன்னு, தீபம், அக்னியா வந்தது, லிங்கோத்பவர், அர்த்தநாதீஸ்வரர் எல்லாமே உருவானது இதுதான். அதாவது பஞ்சபூத ஸ்தலம். இதுல வந்து கிரிவலம் வந்து இன்னும் ஃபாஸ்டா மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். தென் கைலாயம் இது. அதாவது நீங்க கைலாய மலையில யார் யாரெல்லாம் தபம் பண்ணாங்களோ, சிவன் பார்வதி தாண்டி எந்த முனிவர்
பிரிங்கு முனிவர், கௌதம மகரிஷி, துர்வாச மகரிஷி, அகத்தியர், யாரெல்லாம் நீங்க சொன்னாலும் எல்லாம் திருவண்ணாமலையிலே வந்து தவம் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை வந்து ஆமா, திருவண்ணாமலையிலே தவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பல குறியீடுகள் இந்த கிரிவலம் வரும்போது உங்களுக்கு தெரியும். இது புராணங்கள் அடிப்படையில சொல்றீங்களா இல்ல பொதுவா சொல்றீங்க? புராணங்கள் அடிப்படையிலே சொல்றேன். புராணம் நீங்க கந்த புராணமோ இல்ல விஷ்ணு புராணமோ தேடினீங்கன்னா எந்த மகரிஷி எந்த டைம்ல எங்க வந்து இங்கெல்லாம் தவம் பண்ணியிருக்காங்கன்ற நிறைய சுவடுகள் இருக்கு. அவங்களுக்குலாம் கோவில்களும் இங்க இருக்கு. நம்ம வந்து சிவன் கோவில் தெரியும், அதை சுத்தி வரும்போது பெருசு பெருசா இருக்கிற கோவில் தெரியும். ஏகப்பட்ட கோவில், கிட்டத்தட்ட ஒரு ரிஜிஸ்டர்ட் ஆகியே 99 கோவில் இருக்குன்றாங்க. ஆனா எனக்கு புலப்பட்ட யாருடைய கோயில் சொல்றீங்க? ரெஜிஸ்டர் கோயில்னா ஜீவசமாதிகளை சொல்றீங்களா? இல்ல பொதுவான கோவில்கள் 99 இருக்குன்றாங்க. இப்ப தட்சிணாமூர்த்திக்கு வரும், அஷ்ட லிங்கங்கள் வரும், கௌதம மகரிஷி, அதுக்கப்புறம் துர்வாச முனிவர் வரும், அடி அண்ணாமலை வரும், நேர், அந்த மாதிரி எண்ணிட்டு வரும்போது 99 கோவில்கள் மெயினான கோவில்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் சார். இப்ப இதுல வந்து பார்வதி தேவியே கிரிவலம் வந்திருக்காங்க சார். இப்ப என்னன்னா பார்வதி தேவி சும்மா வரல. அதாவது நீங்க சொல்றது கைலாயத்துல இருந்து இருக்கிற எல்லாருமே இங்க கிரிவலம் பண்ணிருக்காங்க, இன்க்ளூட் பார்வதி தேவி உட்பட சொல்றீங்களா? எஸ், அதான் ஒவ்வொருத்தர் பண்ண முறைகளே டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னா பார்வதி அம்மா வந்து கையில ஒரு லிங்கத்தை வச்சுக்கிட்டு பல 100 இல்ல பல 1000 வருஷம் கிரிவலம் வந்ததா ஐதீகம் இருக்கா. பல 1000 வருஷம்? ஆமா. அது எங்க சொல்றீங்க? இப்ப பார்வதி அம்மாக்கு எப்படி சொல்றது, சாபம்னு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு பனிஷ்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்ப கைலாயத்துல வந்து விளையாட்டா சிவபெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் தான் உலகத்தை பாத்துக்கிறேன்றாரு. இந்த அம்மா வந்து எப்படி கண்ணை மூடிட்டு எப்படி உலகத்தை பாப்பீங்கன்னு சொல்லி விளையாட்டா கண்ணை மூடிடுவாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து கேட்பாங்க எல்லாருக்கும் உணவு அளிச்சாச்சான்ட்டு. அவங்க எல்லாருக்கும் உணவு அளிச்சாச்சான்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல அம்மா வந்து ஒரு சின்ன மூடி உள்ள வந்து ஒரு எறும்பு வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எறும்பு வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாச்சா சாப்பாடு, எல்லாருக்கும் உணவு அளிச்சாச்சு, கண்டிப்பா. அப்போ நான் இது உள்ள ஒரு ஜீவத்தை மூடி வச்சிருக்கேன், அதுக்கு சாப்பாடு இருக்கான்னு சொல்லி திறந்துப்பாங்க. பார்த்தா ஒரு சின்ன அரிசி துண்டு அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது எப்படி உள்ள புதுசு உங்களுக்கு தெரியாது. இவரும் கண்ணை திறந்ததுனால நான் எல்லாருக்குமே நான் உணவு அளிச்சிருவேன், நான் கொடுத்துட்டேன், சரியா? ஆனா நீ சந்தேகப்பட்ட, நீ இந்த லெவல்ல இருந்துகிட்டு நீ இவ்வளவு சந்தேகப்படக்கூடாது. அப்போ உனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால நீ பூலோகத்துல போயிட்டு நீ தவம் பண்ணு. அதுக்கப்புறம் தான் இது வந்து பச்சையம்மன் ஸ்டோரியோடய கனெக்ட் ஆகும். நம்ம தனி ஒரு இன்டர்வியூ போடுவோம், அதில் டீட்டெயில்டா சொல்றேன். இப்போதைக்கு இது அம்மா வந்து பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப எங்க வராங்கன்னா பல இடங்கள், உஜ்ஜயினி, காசி, அங்கெல்லாம் போயிட்டு பல இடங்கள் போயிட்டு கடைசியா அவங்களுக்கு சொன்ன இடம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தவமை எப்படி பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து கையில லிங்கத்தை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு தவம் பண்ணி வருவாங்க, சரிங்களா? ஆமா, கிரிவலம் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ பார்வதி தேவி தவம் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் நம்ம முருகர் பிறந்ததே இந்த கார்த்திகை நட்சத்திரம் தான் சொல்லுவோம். அந்த கனெக்ஷன் வருமா? மகரிஷிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்வாசகர்ன்றது சிவனுடைய ரூபம், சரிங்களா? அவர் இங்க வந்து தவம் பண்ணியிருக்காரு. கௌதம மகரிஷின்றது என்ன சொல்ற, ரிக்வேதம்லாம் எழுதின காலத்துல இருந்து இருக்கிற ஒரு கௌதம மகரிஷி. பச்சையம்மனுக்குலாம் அவர் கைடா இருந்திருக்காரு. அதாவது இதெல்லாம் காலங்கள்னு சொல்ல முடியாது, யுகங்கள். அதான் யுகங்களா சொல்லலாம். பல யுகங்களுக்கு முன்னாடி முதல் யுகத்துல இருந்து இருக்கு சார். சத்திய யுகத்துல இருந்து திருவண்ணாமலையோட ரெஃபரன்ஸ் இருக்கு. சத்திய யுகத்துல இருந்து இது ரத்தன மலை இல்ல தங்க மலையா இருந்ததுன்னு சொல்றாங்க, இல்ல நெருப்பு மலையா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு வரலாற்றுல ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜெனரலா சொல்றது வந்து சத்திய யுகத்துல வந்து இது நெருப்பு மலை இல்ல ரத்தன மலை அப்படின்னு தங்க மலையா இருந்தது அப்படின்றாங்க. இதை வந்து நான் பொலிட்டைஸ் பண்ணல. நம்ம தங்க மலை ரத்தன மலைலாம் சிரிப்போம், இப்படிலாம் கதை விடுறாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, முருகன் கோவில் அங்கங்க நான் மலையை உடைக்கிறேன், அங்க மினரல்ஸ் இருக்குன்னா எடுக்கணும், விளையாட்டு இல்லை. இது பின்னாடி ஒரு வரலாறு நான் சொல்றேன். ஆனா அதோட ஏதோ ஒரு தாது பொருட்கள் அது இருக்கு. யுகங்கள் மாறும்போது அது மாறும். ஒரு மரமே ஒரே இடத்துல வச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா 1000 வருஷம் கழிச்சு அந்த மரம் கல்லா மாறிடும். ஒரு மரத்துக்கே அது வந்து நான் மியூசியங்கள்ல பார்க்கலாம், மரம் கல் ஆயிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் மியூசியத்துல இன்னைக்கும் இருக்கு, சென்னை மியூசியம்லயே இருக்கு. அதெல்லாம் ஒரு மரத்துக்கே அவ்வளவு சக்தி அப்படின்னா யுகமா இருக்கிற மலைக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? கண்டிப்பா. அதுதான் விஷயம். அதுவும் இங்க தவம் பண்ண இடம். இந்த மாதிரி பிரிங்கு மகரிஷி, அகத்தியர், அதான் சொன்ன இது தென் கைலாயம் சார். கைலாயத்துல என்னென்னலாம் ரிஷிகள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கு ஒரு லிங்கம்னு சொல்லுவாங்க.
அதாவது நம்ம ஒரு அடிக்கும் நடக்கிறோம்ல, அந்த அடிக்கு ஒரு லிங்கம். அதனால தான் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ஒரு லிங்கம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இதை பல பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிங்கமும் யாரோ ஒருவர் அங்க தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜீவ சமாதி நிலை. அதாவது இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களா? ஒரு அடிக்கு ஒரு லிங்கம்னா அதுதான் வலியுறுத்துதா? அதுதான் வலியுறுத்து. இப்ப கரண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எஸ், ஜீவ சமாதி. அதாவது அவங்களுடைய சூட்சும ரூபத்துல பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? எஸ். அப்படிங்களா? ஆமா. ஓ ஆமா. அப்ப அடிக்கு ஒரு லிங்கம்னாலே அதான் கான்செப்ட். சூட்சும உடல்ல யாரோ ஒருத்தவங்க அங்க தியானம் பண்ணிட்டு இருக்காங்க கிரிவல பாதையில. ஆமா. பா சார் புதுசா இருக்கு சார் நீங்க சொல்றது. சார் இப்ப ஒண்ணுமே இல்லை சார். நம்ம போகர் நவபாஷாணம் பண்ணாருன்னு சொல்றோம். நவபாஷாணம் முருக செல்ல. போகர் மட்டும் பண்ணல. போகர் கீழே புலிப்பாணி இருந்தார். ஆமா. புலிப்பாணிக்கு கீழே 9 மேஜர் சித்தர்கள் இருந்தாங்க. 9 மேஜர் சித்தர்கள் கீழே 108 சித்தர்கள் இருந்தாங்க. ஒரு முருகன் சிலையை பண்றதுக்கு அவ்வளவுனா இது அண்ணாமலையார் யுகம் யுகமா இருக்கு. அப்போ இங்க வந்து நம்ம துர்வாசர் கௌதம ரிஷின்ட்டு இருக்கிற டாப்பஸ்ட் சொல்றோம். கைலாயமே இங்க வந்துச்சு. அப்ப இவங்க கீழே எவ்வளவு பேர் இருப்பாங்க. சாதா மனுஷன் நம்மளுக்கே இன்னைக்கு நம்ம சாப்பிடும் போது சொன்னோம் இங்கே இருந்து நம்ம போல இருக்குன்னு சொல்றோம். ரிஷிங்க வந்தாலும் இங்க இருந்து போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஒரு லிங்கம்ன்றது செதுக்கி வச்ச சிலை கிடையாது. ஒரு லிங்கம்ன்றது ஒரு ஆத்மா. நீங்க வந்து ஜீவ சமாதி அடையும் போது அது லிங்கமா மாறும். அந்த மாதிரி அத்தனை பேர் லிங்கம் மாறி இருக்காங்க. எத்தனைன்னு கவுண்ட் என்ன கேட்டாங்கன்னா அடிக்கும். சொல்லும் போது சிரிப்பா இருக்கு. அதாவது ஜீவசமாதி அத்தனை ஆத்மாக்கள் இங்க தவம் பண்ணிருக்காங்க. அவங்க ஜீவசமாதி ஆகிட்டு இருக்காங்க. ஆனதுனால அவங்க லிங்க சுரூபமா மாறிடுறாங்களா? அந்த லிங்கம் தான் அடிக்கு 1000 அடிக்கு ஒரு லிங்கம். அடிக்கு ஒரு லிங்கமா? அடிக்கு ஒரு லிங்கம். அதான் நீங்க வைக்கிற ஒரு அடிக்கும் ஒரு லிங்கம். அப்பா. உங்களுக்கு இன்னைக்கு ரோடு சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும் போது இங்க வந்திருக்கேன். அப்ப இங்க ரோடு எல்லாம் கிடையாது. நான் 5-6 மணிக்கு காலைல கிளம்பி போனோம்னா கிரிவலத்துக்கு காலைல 6 மணிக்கு போறதுக்கு போவாதப்பா, கரடிலாம் வரும், பத்திரம் பண்ணுவாங்க. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிச்சுட்டு சரிங்களா. இப்பதான் தார் ரோடு எல்லாம் போட்டாங்க. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடியே மண்ணு ரோடுனா அப்ப 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி யுகங்களுக்கு முன்னாடி இது காடு. காட்டுல அப்படியே சமாதி ஆயிட்டாங்க. அதுக்கு மேல மண்ணு வந்து இன்னைக்கு ஒரு ஊராவும் ஒரு ரோடாவும் இருக்கு. ஆனா அதுக்கு கீழே எல்லாருமே இருக்காங்க. அதவம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் நம்ம போகும்போது அதனாலதான் செருப்பு போடாம ஏன் போகணுன்றாங்கன்னா, நீங்க ரோட்டு மேல நடக்கல, நீங்க ஏதோ ஒரு ஆத்மா மேல நடந்துட்டு இருக்கீங்க. ஜீவசமாதி மேல நடக்கிற மாதிரி கணக்கு. ஆமா, அதனாலதான் செருப்பு போடாம நடக்கணும்ன்றது சார். இப்போ அதனாலதான் இப்போ வந்து இங்க வரவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி, ஒரு ஜீவசமாதி போனாலே குருவுடைய பார்வை கிடைக்கும். ஈஸியான ஒரு எனர்ஜி சோர்ஸ் அவங்களுக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி. அப்ப திருவண்ணாமலை வந்து போனோம்னா ஏதோ ஒண்ணு புதுசா உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதானே? ஆமா சார். ஒண்ணு இல்லை சார். கிரிவலம் போனேன், வீட்டுக்கு போனேன், எனக்கு இது நடந்தது. கிரிவலம் வந்தேன், திருவண்ணாமலை போனேன், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வைப் ஆச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு காரணமே இது ஒரு ரீசனா. அதாவது நீங்க சொல்றது உண்மைனா இது ஒரு ரீசனா இருக்கலாமா சார்? ஒன்றும் இல்லை சார். நீங்க உங்களையே சுய பரிசோதனை பண்ணுங்க. இன்னைக்கு இப்போ இன்டர்வியூ எடுக்கிறோம், 1/2 hour 1 hour இன்டர்வியூ எடுக்கிறோம். அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுது சார், ஒரு பிரேக் எடுக்கலாமா, ஒரு டீ சாப்பிட்டு வரலாமான்னு கேட்கலாம். நம்ம கிரிவலம் எவ்வளவு நேரம் நடக்கும்? 14 கிலோமீட்டர், 4 hours, 3 hours. ரெகுலரா நடக்கிறவங்க 3 to 4 hours. புதுசா நடக்கிறவங்க 6 மணி நேரம். நைட் எல்லாம் நடக்கிறவங்க கூட இருக்காங்க, பிரேக் எடுத்து. அப்போ அந்த நைட் எல்லாம் நடக்கிறவங்க இப்ப 3 மணி நேரம் நீங்க நடக்கிறீங்க, உங்களுக்கு டயர்ட் ஆகுதா? முடிச்சுட்டு வரீங்கப்பா ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு திருப்பி வேலை செய்ய உட்காரோம். அப்போ உடம்பு வேலை செஞ்சா டயர்ட் தானே ஆகணும். அது எப்படி உடம்புக்கு எனர்ஜி வருது? அப்போ மலையில இருந்து நம்மளுக்கு அவ்வளவு எனர்ஜி வருது. அங்க இருக்கிறவங்க அதான் சொன்ன ஜீவ சமாதி, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன்ல இருந்து சக்தி வந்துகிட்டே இருக்கு. அந்த சக்தியை நம்ம எடுக்கிறதுக்காக தான் நடக்கிறோம். நம்ம எதுக்கு நடக்கிறோம்னா, ஒண்ணு ஜோதிட ரீதியாகவும் மலைன்றது ஒரு ரிசர்வாயர்னா சக்தியை வச்சிட்டு இருக்க ஒரு சக்தி. இத சுத்தி வர அப்ப எல்லா மலையும் சக்தினா எல்லா மலையும் சக்தி. திருவண்ணாமலை ஏன் எக்ஸ்ட்ரீம் அவ்வளவு பேர் தவம் பண்ணிருக்காங்க. சிவபெருமானும் இருக்கிறாரு, அது கூட இவ்வளவு பேர் தவம் பண்ணிருக்காங்கல்ல. அது வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு. அதனால வருது எல்லாரும் நம்ம அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதுதான் நடக்குது சார். இதை தாண்டி அவங்க மட்டும் இல்ல, இப்ப தேவர்களும் சித்தர்கள் கைலாயமே இங்க வந்துச்சு. தேவர்களும் அதுக்கப்புறம் வந்து பாவமோட்சத்துக்காக இருந்திருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. நீங்க தேவர்கள் நம்ம தேவர்களை பெருசா நினைக்கணும் சார். பெரியவங்க தான். இல்ல பெருசா சொல்லல, அவங்களும் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து அஷ்டலிங்கங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி வழிபட்டு இருக்காங்க சார். ஏன்னா நம்ம கண்ணால பாக்குறது அதுதானே. இப்ப நீங்க சொல்ற அடிக்கு ஒரு லிங்கம் வந்து பூமிக்கு அடியில இருக்கு, அந்த கான்செப்ட்ல இருக்கலாம்னு சொல்றீங்க. கண்ணால பாக்குறோம்ல,
ஸோ அதை பத்தியான ஒரு கான்செப்டை சொல்லலாம். இப்ப சார் இது அதான் நம்ம மதத்துல வந்து ஆன்மீகமும் இருக்கும், அறிவியலும் இருக்கும். Okay, சரிங்களா? okay. அறிவியல் பண்ணா இப்ப வாஸ்துன்றது ஒரு சயின்ஸ். ஓகே, உங்க உடம்பு எப்படி டயக்னோசிஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி தான் வீட்டையும் டயக்னோஸ் பண்ணுவோம். சரி, இப்ப எக்ஸ்ட்ரீம் இப்ப நாங்க வாஸ்துலாம் பார்க்க போகும்போது ரொம்ப அடி வாங்கியிருக்கும் சில வீடு. அந்த வீட்டை வந்து இடிச்சோம் கட்ட முடியாது, பெருசா கட்டியிருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ என்னன்னு பண்ணுவோம்னா அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு பூஜை ஆமா. பண்ணுவோம். அதாவது அஷ்டதிக்கு 8 திசைக்கும் பூஜை பண்ணுவோம். அஸ்தடிக் பாலகர்கள் ஆமா, அவங்க பேரு. 8 திக்குக்கும் நாங்க எந்திரம் வைப்போம். அதுக்கான முறைகள் சில இருக்கு, அதை பண்ணுவோம். ம். இப்ப நீங்க வந்து திருவண்ணாமலை பார்த்தா அது இயற்கையாவே இருக்கு. ம். அந்த அஷ்டதிக்கு யார்? அஷ்டலிங்கம் தான் அஷ்டதிக்கு. ஓகே. இந்த அஷ்டதிக்குல இருக்கவங்க அந்த டைரக்ஷனுக்கான தெய்வங்கள். ம். அந்த தெய்வங்களும் இங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. பல பல டிஃப்ரெண்ட் ரீசன்களுக்காக, நிறைய விமோச்சனங்களுக்காகவும் இங்க வந்து பாவ பூஜை மோட்சம் போகிறதுக்காக. அதுக்காகவும் அவங்க பூஜை பண்ணியிருக்காங்க. ம். அது வந்து இயற்கையாவே வாஸ்துவாவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி வாஸ்துவா தான் வாஸ்துவாவும் அமைஞ்சிருக்கு. சி இப்ப திருவண்ணாமலைக்கே வாஸ்து மாதிரி அது அமைஞ்சிச்சு. ஆமா மலைக்கு ஆமா. அண்ணாமலையார். ஏன்னா சிவன் திரு விளையாடல்னு சொல்றோம், ம். பனிஷ்மெண்ட் இல்ல. ம். இல்ல அவர் பிளான் பண்ணாம பண்ணல. நீ இது ஒரு தப்பு பண்ணுவேன், இதுக்கு விமோச்சனத்துக்கு இங்கதான் வந்து தவம் இருப்பேன், அது ஒரு கோவிலா மாறும். ம். அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அதை நம்ம திருவிளையாடல் ஓகே, அப்படின்னு ஓகே, சொல்றோம். ஓகே. Yes. அதனால இங்க நீங்க வந்து இப்ப நம்ம அஸ்ட்ராலஜியா மட்டும் கேட்டீங்களா, வாஸ்து ரீதியாம சொல்றேன். ம். திருவண்ணாமலையில இருந்து ஒரு கிரிவலம் நீங்க ஃபுல்லா போயிட்டு வந்துட்டீங்கன்னா வாஸ்து தோஷங்கள் பயங்கரமா கம்மியாகும். அப்போ என்ன சார் சொல்றீங்க? புதுசா சொல்றீங்களே சார். வாஸ்து தோஷம் கம்மியாகும். இது யாருமே சொன்னது இல்லை. ஏன்னா கேள்விப்படுறேன், நிறைய வாஸ்து பாக்குறோம். ஆமா, திருவண்ணாமலைக்கு அவங்க வீட்டுல, அதாவது வாஸ்து ஒருத்தவங்க வீட்டுல பிரச்சனை பிரச்சனை இருந்தா அவங்க திருவண்ணாமலை வந்து கிரிவலம் போயிட்டு வந்தா அவங்க வீட்டுல வாஸ்து சரியாயிடும். ஆமா சார். அதாவது சரியாகும்னா கம்ப்ளீட்டா சரியாகாது. ம். அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ம். எப்படி சரியாகும்னா அது சரி பண்றதுக்கு என்ன வழியோ அதுக்கு உங்களை கூட்டு போகும். ஓ, சரிங்களா? இது வந்து இப்ப எல்லாருமே ஒவ்வொன்றுத்துக்கும் திருவண்ணாமலைன்றாங்க. கல்யாணம் ஆகணுமா திருவண்ணாமலை, குழந்தை வேணுமா திருவண்ணாமலை. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் அது உண்மை, அதுக்கு அர்த்தம் இருக்கு. நான் அர்த்தம் சொல்லி சொல்றேன். ஏன் சரி, இப்பெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணி முடிச்சோங்க சக்சஸ்க்கும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை. சொல்றாங்க. பவர் முன்னாடி அவ்வளவு வராங்க. சார், பவர் அவ்வளவு. ம். இப்ப ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு சும்மா சொன்னா பரவாயில்ல, Okay. இதுக்கு வந்து ரீசன்ஸ் இருக்கு. இப்ப வாஸ்துக்கு ஏன் அப்படி சொல்றோம்னா இங்க அஷ்டதிக்கு பாலகர்களும் இருக்காங்க. ஓகே. இப்ப உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன்? ம். நான் வந்து ம். வாஸ்து சரி பண்ணுவேன் ஒண்ணு, ம். இன்னொன்னு அஷ்டதிக்கு பாலகர்கள் தான் பூஜை பண்ணுவேன். ஓகே. ஆனா அவங்களே பூஜை பண்ண லிங்கம் இங்க இருக்கு. இங்க வந்து அப்ப நீங்க கிரிவலம் வந்தீங்கன்னா அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. அவ்வளவுதான் சார் ரீசன். அதனால இங்க வந்தீங்கன்னா இந்த வாஸ்துக்கான தோஷங்கள் நிறைய சரியாகும். அது எப்படி சரியாகணும்? சரி, என் வீட்டுல வாஸ்து பிரச்சனை, நான் கிரிவலம் வந்து பண்ண எல்லாமே சரியாயிடுமானா அப்படி கிடையாது. அது சரியாகிறதுக்கு விடை தெரியாம முடிச்சிட்டு இருக்கும். பிரச்சனைன்னு தெரியும், என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ம். பிரச்சனையை கண்டுபிடிச்சா விடை கிடைக்காம முடிச்சிட்டு இருப்போம்னு கிரிவலம் வந்து போனீங்கன்னா அந்த விடை கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் மற்ற மலைக்கும் திருவண்ணாமலைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். ம். ஆக மொத்தம் நீங்க சொல்ற மாதிரி தேவர்கள் ஒரு தெய்வங்கள் மாதிரி இவங்களும், அதுக்கு அடுத்தது குட்டி, அது கைலாயத்துல இருக்கிற எல்லாருமே இங்க அதை தென் தவம் பண்ணாம- கைலாயம். தென் கைலாயம். குட்டி கைலாயம், தென் கைலாயம். இது தென் தென்னில் கைலாயம். எஸ், 2 கைலாயம் சொல்றீங்களா அப்ப? ஆமா 2 கைலாயம். ஓகே, ஆமா. சூப்பர் சார். ஏன்னா கிரிவலத்துல ஒருத்தவங்க வந்து சாதாரணமா நடக்கும்போது இவ்வளவு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத உங்களுடைய கண்ணோட்டம் வந்து கொஞ்சம் புதுமையா தான் இருந்தது. ஓகே, இந்த பதிவு வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வாழ்க.